நான் வீழ்வேன்னு நினைச்சீங்களா? இந்திய பொருளாதாரம் ராக்கெட் வேகத்துல உச்சத்துக்கு போகுது. சென்செக்ஸ் இப்போ எங்க நிக்குதுன்னு பாருங்க. தீபாவளி பட்டாசு மாதிரி நம்ம பங்குச் சந்தை இப்போ ஒரே ஏற்றம்தான். வெறும் 20 நாள்ல சென்செக்ஸ் 4000 புள்ளிகளுக்கு மேல தாண்டி 84,800 தொட்டிருக்கு. நிஃப்டியும் 1000 பாயிண்ட் உயர்ந்து 25,800ல பாயுது. அந்த திடீர் காளை பாய்ச்சல் ஏன் வந்தது தெரியுமா? மூணு முக்கியமான காரணம். ஒன்று, தீபாவளி ஷாப்பிங். $6,800 கோடி செலவு பண்ணி இந்தியர்கள் உலக சாதனை செஞ்சிருக்காங்க. கார் கம்பெனிகள், எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் செம லாபம். ரெண்டாவது, ரிலையன்ஸ் உட்பட பெரிய கம்பெனிகளோட காலாண்டு முடிவுகள் எதிர்பார்ப்பை மிஞ்சினது. அவங்க லாபம் சந்தையை மேலே இழுத்துட்டு போகுது. மூணாவது, இந்த அதிசயம். 2 லட்சம் கோடி முதலீட்டை வெளியே எடுத்தவங்க இப்போ அக்டோபர் மாசம் மட்டும் திரும்ப 7,300 கோடி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம மார்க்கெட்டை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 50% அமெரிக்க வரி போட்டாலும் நம்ம ஏற்றுமதி 36 பில்லியனை தொட்டிருக்கு. பணவீக்கமும் கடந்த 8 வருஷத்துல இல்லாத அளவுக்கு 1.4 ஆக குறைஞ்சிருக்கு. இதுதான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் திரும்பி வர முக்கிய காரணம். இந்தியாவுடைய பொருளாதாரம் வலுவா இருக்கிறதால தான். உலகத்துக்கே சவால் விட்டாலும் நம்ம பங்குச்சந்தை பாய்ச்சல் தொடருது. இந்த வளர்ச்சி நிலையா இருக்குமா? உங்க முதலீட்டு திட்டம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.